அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு புது வீடியோவில் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த ஸ்பெஷல் டேயை உங்களோட செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி, உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் ஏர்லி மார்னிங்கே ஷூட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நிறையவே விஷயங்களை வளம மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைஸ் நைஸ். எவ்வளோ தான் ட்ரை பண்ணியும் எனக்கு வெயிட் லாஸ் கிடைக்கவே இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு சொன்னால் என்னோட சீக்ரெட் ட்ரிங்காக இது இருக்குது. ஸோ இதை எப்படி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். ஏர்லி மார்னிங்கே டீ குடிக்கிறதுக்கு முதல்ல நான் இதை ட்ரை பண்ணுவேன். நார்மலி ஹாட் வாட்டரே தானே, ஹாட் வாட்டரில் டீ பேக் கொண்டையும் போட்டுட்டு ஹாஃப் லெமனும் கொஞ்சமாக ஹனியும். ஹனி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஹனி ஆட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஸ்வீட்னஸ் பிடிக்காதவங்க ஹனியை ஆட் பண்ண தேவையில்லை. பட் இதோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சமாக சியா சீட்டும் ஆட் பண்ணினா இன்னுமே கொஞ்சம் ஆன்சர் குயிக்காகவே கிடைக்கும். எப்படியும் உங்களுக்கு ஒரு 15 டேஸில் 1 kg சரி வெயிட் நல்லாவே குறைஞ்சிக்கும். எனக்கு அந்த சொல்யூஷனை நல்லாவே ஆன்சர் பண்ணுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் ஐசிங் கேக். எவ்ரி இயர் நேஷனல் டே செலிப்ரேஷனுக்காக வேண்டி சுதேஸ்வர் ஸ்கூலில் சயின்ஸ் கேஸ்டல் ஃபங்க்ஷன் ஒன்றும் செய்வாங்க. அதுக்காக வேண்டி பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வேண்டி தான் நானும் சுதேச கூட்டிக்கொண்டு அந்த டே ஸ்கூலுக்கும் போகிற வேலையாக இருந்துச்சு. ஜனவரி 30 நம்ம ஹபியோட பர்த்டே வேறு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் ஜனவரி 30 தான் நம்ம கத்தாருக்கும் ட்ராவல் பண்ணின டேயாகவும் அது இருந்துச்சு. நிறையவே நினைவுகளையும் அழகான ஒரு தருணங்களையும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாளாக அந்த நாள் இருந்துச்சு. லைஃப்பில் மறக்க முடியாத நாளில் அதுவும் ஒரு நாள்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் நம்ம ஹபியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் அந்த டே கிடச்சிருந்துச்சு. இருந்தாலும் இந்த இயர் ரொம்பவே மிஸ் பண்ணினாங்க. ஆனாலும் ஏதாச்சும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நார்மலி சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. லேட் நைட்டில் மிட் நைட் சர்ப்ரைஸ் உண்டால நம்ம சர்ப்ரைஸும் பண்ணியிருந்தோம். அதோடு பார்த்தேன்னு சொன்னால் மார்னிங் ஆஃபீஸ் டேயும் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்றும் நான் வச்சுருந்தேன். ஸோ அதான் உண்மையில் நான் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருந்த ஒரு சர்ப்ரைஸ். அது மிட் நைட் சர்ப்ரைஸ் டெலிவரியால் தான் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அதில் டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச டைமுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணணும்னு சொன்னால் அவங்களையும் கான்டாக்ட் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நான் எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஹபி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையில் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ண வேண்டியது மிட் நைட் சர்ப்ரைஸுக்காக வேண்டித்தான். ஏன்னு சொன்னால் சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கேட்க எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி நமக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதோட நம்ம ஹபியோட ஆஃபீஸில் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்த்துருந்துச்சு. அவங்களோட ஆஃபீஸாலேயும் அவங்களுக்கு கேக் பர்த்டே செலிப்ரேஷனும் நடந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாள் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாளாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. டிசம்பர் ஆஃபர் போகிற டைமில் தான் நான் இந்த ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் பார்சலும் எனக்கு இருந்துச்சு. அதுவும் ஆஃபர் டைம்லன்னு சொன்னாலும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இது இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம் இது எப்படி வந்திக்குது, நாம் நினச்ச மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஈக்குதான்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு தான் இந்த மஸ்காரா நான் எடுத்திருந்தேன். அது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவாக ஈக்குது. அப்புறம் 4D லுக்குக்குரிய மாதிரி ஒரு மஸ்காராவாக ஈக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே வாட்டர் ப்ரூஃபாக ஈக்குமான்னு சொல்லி ஒரு டவுட் தான். இருந்தாலும் கொடுத்த ப்ரைஸ் 200க்கு இந்த மஸ்காரா ரொம்பவே ஒர்த் ஆகிருக்குமென்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். வாட்டர் ப்ரூஃபாக இருந்துச்சு, நல்லாவே லாங் லாஸ்டிங் நின்றுச்சு. பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொபோஷனலான ஒரு ஐ லுக்கையும் நெச்சுரல் லுக் கொண்டையும் கொடுத்துச்சுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே சீப்பானதாக
இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் 350க்கு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது என்னன்னு சொன்னால் இது ஒரு கன்சீலர். இது ப்ரொபோஷனல் மேக் ஓவர் கன்சீலர் தான் போட்டுருந்துச்சு. அவ்வளவுக்கு இது ஒர்த் ஆயிக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையில் ரொம்பவே ஒர்த்தான ஒரு கன்சீலர் இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸுக்கு வந்து இப்படி ஒரு ப்ரொபோஷனலான ஒரு கன்சீலர் கிடைக்குமான்னு சொல்லி சொன்னால் உண்மையில் அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து மிச்சமே கலர் ஷேட் இருக்குது. நீங்கள் ஒரு காமன் கலர் ஸ்கின்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் வெல்வெட் கலரை சாய்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வெல்வெட் கலர் தான் சாய்ஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கிறேன். எவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். அதோடு சேர்த்து நான் வந்து லூஸ் பவுடர் ஒன்றும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபனா என்ற ஒரு பிராண்டில் இருந்து. ஸ்பெஷலி இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். இதுவும் வந்து நான் வந்து 200க்கு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நார்மலி ஒரு லூஸ் பவுடர் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு பிராண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது மேட் இன் ஃப்ரான்ஸோட ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. ஃப்ரான்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லி சொன்னால் அது உண்மையில் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அதுவும் மிகா காஸ்மெட்டிக்ட பிராண்டாகவும் இது இருந்துச்சு. நான் இந்த கன்சீலருக்கு மேலவே உங்களுக்கு இந்த பவுடரையும் அப்ளை பண்ணி காட்டியிருந்தேன். நார்மலி ஒரு ஐஷேடோ ஒன்றையும் அப்ளை பண்ணி காட்டியிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோக்கு லுக் ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தாலே விளங்கும். நார்மலி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கூட இல்லை ஒரு மேக் ஓவருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்டை வந்து சீப்பான ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் எடுத்து இதை மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம சுதேஷ் வந்து நேஷ்னல் டே செலிப்ரேஷனுக்காக வேண்டி சேண்டார்டாக ரொம்பவே ப்ளே பண்ணி கொண்டு இருந்தார். மாஷாலான்னு இங்கே நல்லாவே செஞ்சார். ஃபைனல் டே வந்து என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதோடு பார்த்தோம்னு சொன்னால் டடாட பர்த்டேக்கு டடா இல்லாமல் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டடா நிறையவே கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறேன் நாங்கள் இல்லைன்னு சொல்லியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காகத்தான் சடன்லி வந்து 2 கப் கேக்கையும் எடுத்து அவங்களுக்கும் நார்மலி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து நான் இது ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. Chocolate ice cream ice. நேஷ்னல் செலிப்ரேஷனுக்கு வேண்டி ஐபிஎஸ் கேம்பஸ் சாலை நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு தான் நான் சுதேஷ் வந்து சேண்ட் காஸ்டலுக்கு போயிருந்தேன். சுதேஷ் வந்து வீட்டில் செஞ்ச ஆக்டிவோட இல்லாமல் ரொம்பவே டல்லாகிட்டாங்க. இதுவும் கடந்து போகும். இனி என்ன செய்கிற வெற்றியோ தோல்வியோ சின்னஞ்சிறுசுகள் அவங்களுக்கு அந்த டைமில் அவங்க என்ன தோணுதோ அதை தான் அவங்க செய்வாங்க. இது எப்படியோ சுதேஷ் ரொம்பவே பயந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் இந்த மாதிரி நிறையவே விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு அழகான புது வீடியோவோட உங்கள் பார்வீன் வ்ளாக். அஸ்ஸலாமு அலைக்கும்.